அனைவருக்கும் வணக்கம். இந்த பங்குனி மாதத்தில் 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே உணர்வுபூர்வமாக அணுகி செயல்பட்டு காரிய சித்தி அடையும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு தாமதமானாலுமே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் நன்மை பெறக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. உங்களுக்கு மூட்டு வலி, ஜலதோஷம், தலைவலி ஏற்பட்டு தக்க மருத்துவ சிகிச்சையால் குணமாகும். பெருமாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது இனிப்புகளை தானமாக அளிப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொறுமையால் மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மற்றவர்களுடன் பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை கடந்த கால சிக்கல்கள் படிப்படியாக விலகும். உற்பத்தி தொழில் துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். அரசாங்க உத்தியோகர்கள், உத்தியோக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளின் தொடர்பு மூலம் நன்மை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வயிறு கோளாறு மற்றும் முதுகுவலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். மஞ்சள், வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து செல்வது உங்களுடைய காரிய சக்தியை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த விஷயத்தையும் அறிவுபூர்வமாக அணுகும் இயல்பு கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய காரிய வெற்றிகள் ஏற்பட காலகட்டம். குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை புதிய கடன் வாங்காமல் சமாளித்து நீங்கள் விடுவீங்க. ஏற்றுமதி தொழில்துறையில் பால், கால்நடை வியாபாரிகள் நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் வைத்திருந்த திட்டங்கள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது. தனியார் ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், திறமைக்கேற்ற ஒரு பதிவு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வெளியிடங்களுக்கு செல்லும் போது நீங்கள் சாதாரணமான சூழலில் உணவு, தண்ணீர் உள்ளிட்ட பானங்களை பருகுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அம்மன் கோவிலுக்கு இருக்கக்கூடிய மூலவருக்கு பூஜை செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை விட பாசமே முக்கியம் என்ற சிந்தனை கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனதில் புதிய தெளிவு பிறந்து பல குழப்பங்கள் அகலும். இல்லத்தரசிகள் பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதில் முனைப்பாக இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் பெருநகரில் கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்குவீங்க. கல்வி, கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணரும் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பணி சுமை காரணமாக உங்களுக்கு உடல் அசதி, மனதில் சோர்வு ஏற்பட்டு அதனால் தக்க ஓய்வு மற்றும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். ராகு காலங்களில் துர்க்கை அல்லது தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்வது நல்லது. கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும் என்ற வாக்கியத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிலையை பொறுத்தவரை அனைவரையும் அனுசரித்து சிக்கல்களை நீங்கள் சமாளிப்பீங்க. வண்டி வாகன போக்குவரத்து தொழில்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு உத்தியோகர்கள் பொறுமையாக இருப்பதற்கான பலன்களை அடைவாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுடைய கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை செலவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஷேர் மார்க்கெட் பிரிவில் அரசு சார்ந்த பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பாடங்களில் படிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு. விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குடும்ப நிலையை பொறுத்தவரை உறவுகளை அனுசரித்து செல்வதோடு செலவுகளையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பாடங்களில் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். உறவினர்களால் மன உளைச்சல் ஏற்பட்டு உடல் சோர்வு இருந்தால் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும்.
வீடுகளில் மாலை நேரத்தில் உங்களுக்கு தூபம் ஏடுவது, அது மட்டும் இல்லாமல் நரசிம்ம மந்திரங்களை ஒலிக்க செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மற்றவருடைய மனதில் ஓடும் எண்ணங்களை சுலபமாக அறிந்து கொள்ளும் உங்களுக்கு இந்த காலகட்டம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். குடும்ப நிலையை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் எப்படியோ நீங்கள் சமாளித்து விடுவீங்க. மின்னணு சாதன உற்பத்தி துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வண்டி வாகன வியாபாரிகளுக்கு நீண்ட நாட்களாக திட்டமிட்ட தொழில் விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளலாம். தனியார் உத்தியோகத்தில் திறமையாக செயல்பட்டு நிர்வாகத்தின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல், கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அகலும். இரவு அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணம் செல்லும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் நிறைகளை போற்றும் உங்களுக்கு இந்த காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் வாத விவகாரங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வரவும் உங்களுக்கு உண்டு. பல தடை தாமதங்கள் சந்தித்து வந்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையில் கட்டுமான பணிகளில் நேரில் உங்களுக்கு பார்வை செய்யக்கூடியதாகும். ஷேர் மார்க்கெட் பிரிவில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு உற்சாகமாக பயணம் மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். பல இடங்களில் நீங்கள் காலம் தவறி உணவு உண்பதால் வயிறு கோளாறு, தொண்டை வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் அகலும் அப்படின்னும் சொல்லப்படுது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எழுத பொருள், நோட்டு புத்தகங்கள் வாங்கி தந்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் என் தீர்மானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திட்டமிட்ட காரியங்களை நடத்தி முடிக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வரவு இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரமிக்க பதவிகளால் உங்களுடைய அரசாங்க உத்தியோகர்கள் சங்கடங்களை சந்தித்து வெற்றி கொள்வாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவில் எண்ணெய், பெட்ரோல் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு வார விடுமுறை நாட்களில் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிலில் அழிவதால் உங்களுக்கு மன உளைச்சல், தலைவலி, முதுகுவலி ஏற்பட்டு தக்க மருத்துவரால் குணமாகும். ஆதரவற்ற வயதான பெண்மணிகளுக்கு ஆடை தானம், அன்னதானம் செய்வது, அவர்களுடைய ஆசைகளை பெறுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சுயநலத்திலும் பொதுநலனை முக்கியமாக கருதும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நண்பர்களால் நன்மை அடைவாங்க. குடும்ப நிலையை பொறுத்தவரை சிக்கல்களை சுலபமாக நீங்கள் சரி செய்து விடுவீங்க. வேளாண் தொழில்துறையில் தானியம், எண்ணெய் வியாபாரம், தங்களுடைய தொழில் விரிவாக்க முயற்சிகளில் சிறிது காலம் ஒத்தி வைக்க வேண்டும். தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணிகளில் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவில் எரிவாயு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் பழைய மனஸ்தாபங்களை மனதில் கொள்ளாமல் நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தலை சுற்றல், மயக்கம் ஏற்படலாம். தக்க மருத்துவ சிகிச்சை, இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மன அமைதி மிகவும் முக்கியம். சிவன் திருக்கோவிலில் கருவறை தீபத்திற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிறருடன் கொள்ளும் நட்புல ஏற்றத்தாழ்வு பாராமல் அவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வீட்டு கதவை வந்து தட்டும். குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை பழைய கடன்களை திருப்பி செலுத்தும் காலகட்டம். எந்திர கணினி பாக உற்பத்தி தொழில் துறையில் தங்க நகைகள், நவரத்தின வியாபாரம் எதிர்பாராத தடை தாமதங்களை சந்தித்து அதை வெற்றிகரமாக கடந்து செல்வாங்க. அரசு உத்தியோகர்கள் அலுவலக ரீதியான புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு தொடங்கிவிட்டது. ஷேர் மார்க்கெட் பிரிவில் பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கான புதிய ஒரு தொழில்நுட்பங்களை கற்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.